ஏன்னா எனக்கு மினிஸ்டர் வந்து கார்லேருந்து இறங்கினோடனே பயங்கர உற்சாகம் இருக்கேன். என்னென்னா அவங்க டிஷர்ட்டு போட்டு ட்ராக் சூட் போட்டோடனே அந்த அமைச்சர்ன்ற ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நான் வந்து முதல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சோடனே ஒரு நெக் பனியன் போட்டுனேன். எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து நெக் பனியன் போட்டு வரீங்க அப்படின்னு. எனக்கு அந்த கேஷுவல்னஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி அவரை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நான் ஒரு தடவை இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்கிய விழாக்கள் தொடங்கும்போது எங்கள் சிஎம் வந்திருந்தார். அந்த மீட்டிங்கில் நான் தான் நடத்தினேன். நான் சொன்னேன், சிஎம்ஏ சார் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வரும்போது ரொம்ப கேஷுவலாக டிஷர்ட் வந்துருக்கலாம்னு சொன்னேன். ஒரு கீழே வந்ததே 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள் சிஎம்ஐ போய் டிஷர்ட் இல்லை சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. இந்த நெருக்கம் தான் இலக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் என்று கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப இந்த மீட்டிங் நம்ம ரொம்ப அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க போகிறோம். ஆனால் எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் மனம் திறந்து பேசுகிற ஒரு இடமாக இலக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது மாதிரி நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் நடத்தின ஒரு கனிமொழி நடத்தின ஒரு சென்னை சங்கமத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து பிளேட்டு பாக்கு மட்டும் தட்டு வச்சு நாங்கள் என்ன டிஃபனுக்காக நின்றுருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு மட்டும் விஷ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் யார் அப்படின்னு கேட்குறோம். அப்புறமா டிஃபன்லாம் வாங்கினேன். நானும் அவரும் சேர்ந்து ஒரு பொங்கல் சாப்பிடணும். அப்புறம் இளையபாரதி கூப்பிட்டு கேட்டேன், இவருக்கு மட்டும் நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க பாரதி, இவர் யார் அப்படின்னு கேட்டேன். இளையபாரதி உண்மையிலே உங்களுக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது, அவர் வந்து சிஎம் உடைய செக்ரட்டரி, அவர் தான் சண்முகம் சார் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு 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 கவர்மெண்ட்டில் தொட முடியாத உயரங்களில் தான் வச்சுருந்தாங்க எல்லாரையுமே. இந்த டென்யூரில் தான் நம்ம வந்து சாதாரணமாக அப்படி கை பிடிக்கிறது, 2 பேரும் நின்று ஒரு பொங்கல் சாப்பிட்றது, அந்த கேஷுவல்னஸ்க்கு வந்துச்சு. நான் சண்முக சார்கிட்ட பேசும்போதே, சார் நீங்கள் தான் அந்த புத்தகத்தை வாங்கிக்கணுங்க. அவர் சொன்னார், புத்தகமே எழுதாத ஒருத்தனை நீங்கள் எப்படி புத்தகம் வாங்கிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எழுத்தாளர்கள் தான் கொஞ்சம் பேசவும் தெரியும் சார். இல்லை சார், இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருந்தது இந்த மாதிரி ஒரு சாதாரண ரைட்டர் ஒரு ஃபோனில் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி வரீங்களா சார்னு கேட்குற கேஷுவல்னஸ் இருக்குதுல்ல, அந்த இடத்துல இருக்கு. அது மட்டுமே எனக்கு போதும் சார். இந்த எல்லாரும் எழுதிக்கணும், எல்லாரும் புத்தகம் போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ கருணா வந்து என்னுடைய 25-30 வருட நண்பர். அந்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கவர்னரின் ஹெலிகாப்டர். அது என்னன்னா, எப்பயுமே அவர் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் வச்சுக்கிறாரு. ரொம்ப கேஷுவலாக நாங்கள் 2 பேரும் ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்களை என்கிட்ட தான் கேட்பார். அது மாதிரி ஒரு தடவை கேட்டார், இந்த வருஷம் காலேஜுக்கு கான்வெகேஷன் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டார். இப்போ தான் நான் சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன், அப்போ வந்து கவர்னரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு அதீத நம்பிக்கை உண்டு, அது எப்படி நம்ம கூப்பிட்டா கவர்னர் வந்துடுவாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் கூப்பிட்டா வராரு, வரணும்னா போகிறாரு, நம்மளுக்கு இல்லை, நம்ம ஆனால் கூப்பிடலாமே அப்படின்னா. எப்படி தானே சொல்கிறீங்க, நான் யாராவது ஒரு ரிட்டையர்டு நீதிபதி அந்த லெவல் தாங்க யோசித்தேன். இல்லை நான் யோசிக்கிறது பெருசாக யோசிக்கணும். நான் வந்து ஜனாதிபதி சொல்லலாம் தான் நினச்சேன். அப்புறம் நீ இதுக்கே பயப்பீங்கன்ட்டு உண்மையிலே நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்த நாள் கருணா வந்து அவர் அதை தான் எழுதுகிறார் பிரமாதமாக. அதை படிச்சுன்னா அவங்க விழுந்து சிரிக்கலாம். கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கருணாவுக்கு வந்து 6-7 ஃபோன் வருது. இவர் வழக்கமாக வந்து எடுக்காத விட்டாங்க. இவர் டேபிளில் இருக்கிற ஃபோன், இந்த ஃபோன் எடுக்காதவர்கள் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து ஜெயகாந்தனுக்கு வந்து ஒரு தடவை எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு. எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி ஜெயகாந்தன் பையன் எடுக்கலாம். அவங்க பையன் எடுத்தது, தம்பி நான் எம்ஜிஆர் பேசுகிறேன்றார். இவன் ஃபோனை முடிக்கிறேன், அப்பா யாரோ எம்ஜிஆர் பேசுகிறாங்களா, அவருக்குள்ள பாருங்க எப்படி இருக்குது. உடனே அவர் ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும், அந்த எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் சொல்ல ஒன்றும் இல்லை கேட்குறது, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணுன்ற சீக்கிரம் சொல்கிறாரு. இன்னைக்கு முடியாது, நான் நண்பர்களோட மதுரத்தில் போகிறேன், மதுவிலக்கு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ரைட்டு வந்து அவ்வளோ தைரியமாக ஒரு முதல்வட்ட மதுரை போகிறேன், நாளைக்கு என் மரத்துக்கு வந்துருக்கல அப்படின்றாரு. கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், ஐயோ அவர் சிஎம்யா, அவர் போய் உங்கள் மரத்துக்கு எப்படியா வருவார், நான் வர சொல்லி அவர் தானே கேட்டாரு வருஷம் அப்படின்றாரு. உண்மையிலே நண்பர்கள் அப்புறம் எம்ஜிஆர் போனார், அவர் பாருங்க போனார், அவங்க உரையாடல் நடந்துச்சு. அது மாதிரி நான் இவர் வந்து கவர்னரை கூப்பிட்டுருக்கேன். கவர்னர் ஆஃபீஸ் வந்து 3 தடவை அவர் ஃபோன் வச்சு அந்த சின்ன ரகசியத்தை நான் உரைச்சிட்றேன். இங்கே வந்து சீராளன் ஜெயந்தன் வந்திருக்கார். ஜெயந்தன் வந்து தமிழில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ரைட்டர், ஒரு மனப்பாறையை சேர்ந்தவர்.
அவருடைய கதைகள்லாம் படித்து பயங்கர அவருடைய தொகுப்பே நான் தான் போட்டேன் தொகுப்பு. சீராளன் தான் இப்போ கவர்னர் பிஏ வாழ்ந்தார். ஆமாம், அவர் பையன். நான் சீராளன் கூப்பிட்டு இந்த மாதிரி கருணா காலேஜுக்கு கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அவர் போய் கவர்னர்கிட்ட சொல்லிக்கிறாரு. ரோசையா அவர் உடனடியாக நான் வாங்கிட்டார். வந்து அந்த விஷயத்துக்காக கருணா வந்து என்ன பண்ணுறாருன்னா தனியாகவே ஒரு ஹெலிபேட் போடுறாரு. கவர்னர் வந்து ஹெலிகாப்டர், அதான் கவர்னரின் ஹெலிகாப்டர், அவருக்காக ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடியாகும். கடைசியில் என்ன இருந்துச்சுன்னா, அப்போ ஜெயலலிதா மேடம் ஆட்சி, அந்த அம்மா ஹெலிகாப்டர் தர மாட்டேன்ட்டாங்க கவர்னருக்கு. இந்த 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 முரசல் வந்து இப்போ தெரியல. கடைசியில் அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நண்பர்களே, நாம கற்றுக்க வேண்டியது. மேடையில் நானும் கருணா இருக்கோம், நாளை காலையில் ப்ரோக்ராமு, கவர்னர் வரலன்னு எங்கள் 2 பேரும் தெரியும். இவங்க கரெக்டாக ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் பெங்களூர்லேருந்து. ஆனால் 60,000 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டேன்னா வேன் வச்சு எடுத்துன்னு வந்துட்டுமான்னு கேட்கலாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் கவர்னரே வரலடா, பூ இருக்குதா? நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் சொல்கிறோம், சீக்கிரமாக எடுத்துன்னு வா அப்படிங்கிறோம். அவன் எடுத்துன்னு வந்துட்டான். நைட்டு ஃபுல்லாக பூ அலங்காரம். வராத கவர்னருக்கு மேடை கீடை எல்லாம் பயங்கரமாக அலங்காரம் வரலன்னு கவர்னர் ஆஃபீஸ் வந்து சொல்லிட்டாங்க, ஹெலிகாப்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, காலையில் ஒரு ஃபோன் வருது கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து. கவர்னர் பை ரோடு வழியாக புறப்பட்டாரு. அந்த பாயை நான் ஏமாற்ற விரும்பல அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து ரோடு வழியாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன கருணா எவ்வளோ நம்பிக்கையாக நம்ம பூ அலங்காரங்கள் பண்ணோம். அவர் வந்துட்டார் பாருங்க, வந்துட்டார். வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு எங்களோட சாப்பிட்டு ரொம்ப அதுக்கப்புறம் கருணா எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா, பாபா கிண்டியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கிறாரு, நான் போகும்போது அவரை பார்த்துருவேன். இவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அப்படி ஒரு இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ஒரு நம்பர்லேருந்து ஒரு பெயர் இல்லாமல் ஒரு நம்பர் வந்து இவருடைய செல்ஃபோனுக்கு 18 ஃபோன் வருது. எப்போ கவர்னர் வந்து ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு போன பிறகு 18 தடவை வேணா நம்மளை கூப்பிடுறாங்க. கருணா அவரை கூப்பிடுறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு என்னன்னா ஒரு பஞ்சாபி சிங் பேசுகிறான். அவன் வந்து இங்கிலீஷில் சொல்கிறான், இட்ஸ் எக்ஸலன்சி கவர்னரை கூட்டினதுக்கு ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கவர்னர் மாறிட்டு இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக நீ அங்கேயே வச்சுக்கோ ஹெலிகாப்டர், இன்னொரு தடவை பார்த்துக்கலாங்க. இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்த மைக்கில் பேசிக்கலாம், என்னால் இது எழுதவே முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஹாஸ்யம் போயிட்டு சுவாரஸ்யத்தோட எனக்கு எழுத வரவே வரல. கருணாவுடைய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது அவங்களுக்கு இதை எழுத வரும். இந்த ஹாஸ்யத்தை ரைட்டிங்கில் அப்படியே கொண்டு வர்றது. அசோகமித்தனுடைய ரைட்டிங்கில் வந்து நீங்கள் அப்படியே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர இருக்கிற தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவு நுட்பமான கிண்டலையும் கேள்வியும் உள்ள வச்சுக்கிட்டே இருப்பார். அது வந்து ரைட்டிங்ல சுஜாதாவுக்கு அப்புறம் நான் கருணாட்ட அதை பார்க்குறேன். இன்னும் ரொம்ப வெளிப்படையாக பேசுவேன்னா ஒரு நல்ல ரீடர்ன்ற முறையில் சுஜாதாட்ட கூட ஒரு கிராஃப்ட் ஒரு உருவாக்குற தன்மை இருக்கும். கருணாட்ட அது ரொம்ப கேஷுவலாக வந்துருச்சு. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை வேற சில இது வந்து நடுவில் அவர் ரைட்டிங்கை விட்டார். இந்த கூட்டத்தை நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு புத்தகத்துக்கு ஒத்துக்கணுன்னே சார் கருணா புத்தகத்தையும் சேர்த்துக்கலான்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, கருணாவை நான் மறுபடியும் ஒரு ரைட்டராக பார்க்கணுன்ற பேராசை தான், வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி பகுதி வந்து அவர் பேசும்போதே எனக்கு அழுப்படுத்தும். நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை பகுதி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது, அவர் வந்து ஜோலார்பேட்டையில் இருக்கார். அந்த ஜோலார்பேட்டையில் ஒரு நாளைக்கு குறுக்கும் நெடுக்குமாக ஒரு 20-25 ட்ரெயின் கடந்து போகுது. இந்த எந்த ட்ரெயினில் ஒன்றாலும் பகுதி எழுதி படுத்துறாரு. இப்போ இந்த 3 நாளாக சென்னைக்கு வந்துட்டு நான் எப்படி ரூம் போட காசு இல்லை அப்படின்னு டெய்லி ஜோலார்பேட்டைக்கு போய் வீட்டில் குளிச்சுட்டு 3:15 மணிக்கு ட்ரெயின் ஏறி வர்றாரு. அப்போ இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றதுல அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சினே இருக்கு. என்ன அவருக்கு பிரச்சனைனா அதை வந்து அவரால் எழுத முடியும். ஃபிக்ஷனாவோ நான் ஃபிக்ஷனாவோ எழுத வரல. ஆனால் பகுதியை எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் பேசினா எனக்கு அழுகையும் துக்கமாகும். நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை அவர் தனக்குள்ள வச்சுருக்கேன். இந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வன்முறையிலையும் அன்பு அராஜகம் பண்ணியிருந்தா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் வெளியிடணும் சார் அப்படின்னு கேட்குறேன். பல தடவை கேட்டேன். ஏன் அப்படி கேட்டேன்னா வேற சத்தியமே எனக்கு வேறு எந்த ஆசையுமே கிடையாது. இப்படி ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கையிலும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மொத்தமும் கல்வியை பற்றி
இது ஒன்றும் எழுதப்பட்ட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் முழுக்க இந்த புத்தகத்தில் அவர் கலெக்ட் பண்ணிக்கிறார். கவிதைகள், நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன், இப்போ ஏன் கதை, கருணா கதை, அப்படி ஆரம்பித்து தமிழில் தீஜானகிராமில் வந்து இங்கே இருக்கிறதுல ஜெயலலிதா சார் வந்து மாஸ்டர். எனக்கு அவரை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு மறுபடியும் தீஜானகிராமன் ஏன் பிடிக்குதுன்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால சார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்படி படிச்சார் அவர் வந்து அந்த முள்முடின்ற கதையெல்லாம் எக்ஸ்ட்ரானரி கதை. ஒரு வாதியார் வந்து ரிட்டையர் ஆகும்போது என் லைஃப் முழுக்க நான் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே பர்ஃபெக்டான ஆளா ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைச்ச பெருமிதத்தோடு ரிட்டையர் ஆகும். ஆனா இல்லை, ஒரு பையனை வகுப்புக்கு வெளியே நிற்க வச்சுப்பார். அந்த பையனோட எஜுகேஷனே போயிடும். இவர் அறியாம ஏதோ இவர் ஒழுக்கம் நினைச்சு அந்த பையனை தண்டிச்சிருப்பார். கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியும் அந்த பையனுக்கு நம்ம ஒரு முள்முடியை பிரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான நினைவுகளை, இந்த மாதிரியான படைப்புகளை ஒரு ஆள், தனிப்பட்ட ஆள் தொகுத்து இவ்வளவு எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருமே தெரியல. புத்தகம் வந்து குறைஞ்சபட்சம் 800 ரூபாய் விலை இருக்கு. ஆனால் 300 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இதுக்குள்ள லாபம் கிடையாது. இது ஒரு டீச்சர்ஸ் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது ரொம்ப முக்கியம். எனக்கு என்னுடைய புத்தகங்கள் கலெக்ஷன் ஃபுல்லாக பருதி போட்டார். நான் கேட்டால் 1300 ரூபாய் அந்த புத்தகம். ஆனால் அவர் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. நான் கேட்டேன் என்ன 500 ரூபாய்க்கு? அவர் சொல்ற நல்ல வார்த்தை சொன்னார், நான் பவாவை விற்க விரும்பல சந்தையில் அப்படின்னா. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பருதி மேலே தோளில் கை போட முடியுது. கருணா வந்து பெரிய டிஎம்கே ஃபேமிலியில் பிறந்தவர், நிறைய காலேஜஸ் வச்சுருக்காரு, ஸ்கூல் வச்சுக்கிறாரு. அப்படி ஸ்கூல் வச்சுக்கிறவங்க, ப்ரைவேட் காலேஜ் வச்சுக்கிறவங்க, இவங்க யாரோடையும் என்னால் நட்பு பாராட்டவே முடியாது. அவங்க என்ன நியாயம் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் கருணாவோட அதை மீறி அவ்வளோ நட்பு பாராட்டுறதுக்கு காரணம் அவர் எழுதுறாரு, அவருக்கு ஒரு படைப்பு மனநிலை இருக்கு, அவர் வந்து சக மனுஷனை நேசிக்கிறார். அந்த ஒரு இடம் தான் எல்லாரையுமே ஒரு கண்ணியில இணைத்திருக்கிறது. இது ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அப்படின்லாம் இல்லை. ஆனால் இந்த 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பேசுற யாருமே ஒரு அபிஷியல் டாக்கோட ஒரு பஞ்சாயத்து கட்டுப்பட்டுலாம் பேச போறதில்லை. ரொம்ப தன்னுடைய ஆத்மார்த்தான நினைவுகளை பகிர்தலை பண்ணிக்கிறாங்க. நான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில பேசுற எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்கூல் ஞாபகத்துக்கு வரும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டீச்சர் ஞாபகத்துக்கு வரும், அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சியாம்லா மாதிரி ஒரு பொண்ணு ஞாபகத்துக்கு வரும். இப்படி ஞாபகங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு கடைசியில் மீண்டு போகிறது என்பது. இந்த லைஃப்ல அவன் சம்பாதிச்ச பணம், பங்களா, கார் எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லாமல் அவனுடைய இனிமையான நினைவுகள் உள்ள பகுதிகள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கடைசி காலத்தில் மிஞ்சுகிறது. அதைத்தான் இலக்கியம் மறுபடியும் மீட்டெடுத்து கொடுக்கிறது. அதைத்தான் இந்த 2 தொகுப்புகளும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நிகழ்த்துகிறோம். எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த 2 புத்தகங்களையும் வெளியிட முதல்வரின் தனிச் செயலாளர் சண்முகம் சார் ஒரு புத்தகத்தையும், கவர்னரின் ஹெலிகாப்டர் என்கிற புத்தகத்தை மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் அவருடைய ஆங்கில புத்தக வெர்ஷனை திரு ஜெயரஞ்சன் சார் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள்.